கொண்டிருக்கிறது. மிக சிறிதாக கிட்டத்தட்ட நேற்று இரவு தொடக்கம் இன்று காலை வரைக்குமே கூட 7,000 எரிசனைகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லா வகையிலான எரிசனைகளும் செலுத்தப்படுகின்றன. அத்துடன் கனரக துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கூடுதலாக இந்த காப்பகுதிகளுக்குள்ளேயே நேரடியாக எரிசனைகள் விழுந்து மக்கள் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடல் வழியாக தரையிறங்க முயன்ற இலங்கை ராணுவத்தினருடன் விடுதலை புலிகள் கடுமையாக போரிட்டனர். இதில் 352 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் 700க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் ராணுவத்தினரின் பீரங்கி படகு ஒன்றும் அழிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு வலய பகுதியில் அப்பாவி தமிழர்கள் மீது இலங்கை ராணுவம் நடத்தும் கொடூர தாக்குதல்கள் பற்றிய செயற்கைக்கோள் படங்களை ஐநா அவை வெளியிட்டுள்ளது. மக்கள் வரிசையாக இடம்பெயர்ந்து செல்லும் போது அவர்கள் மீது குண்டுகள் விழுந்து வெடிக்கும் காட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இலங்கை அரசு போர் குற்றங்கள் புரிந்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான புகைப்படங்கள் இதில் உள்ளதாக ஐநா அவை தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழர் படுகொலைக்கு நடுவண் அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜியும் ப சிதம்பரமும் முக்கிய காரணம் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை பாலகிருஷ்ணனை ஆதரித்து திருவையாற்றில் இன்று அவர் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை தமிழர்களின் இன்னல்களை கண்டு உலகமே கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்திய அரசு அமைதி காப்பது வேதனை அளிக்கிறது என்றார். தமிழர்கள் இவ்வளவு பேர் சாவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது பிரணாப் முகர்ஜியும் சிதம்பரம் தான். ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் 6000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஐநா மன்றமே சொல்ற தகவல். 6000 பேர் கொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முழு முதல் காரணம் சிதம்பரம். நடுவத்தில் புதிய அரசு அமைந்தவுடன் இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறினார். கடவுச்சீட்டு மோசடி வழக்கில் கைதான பெண் அதிகாரி சுமதி ரவிச்சந்திரன் 9 மாவட்டங்களில் தனியாக முகவர்களை நியமித்து கோடிக்கணக்கில் பணம் சுருட்டியது அம்பலமாகியுள்ளது. அவரிடம் நடுவண் புலனாய்வுத்துறை இன்று நடத்திய முதல் நாள் விசாரணையில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுதான் சென்னை மண்டல கடவுச்சீட்டு அலுவலகம். இது நுங்கம்பாக்கத்தில் இருக்க சாசி போன இடத்துல இயங்கிட்டு வருது. கடவுச்சீட்டு அலுவலகம் இங்கே இருந்தாலும் கூட பல இடங்களில் கடவுச்சீட்டு வழங்கியதாக அதிர்ச்சி தகவல் அண்மையில் வெளியாகி இருக்குது. படிப்படியாக அரசியல்வாதிகளோட துணையோடு தன்னுடைய பதவியை உயர்த்தி கொண்ட இவங்க 2005 இங்கே மண்டல இயக்குநராக பதவி ஏற்றுக்கொண்டாங்க. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கையூட்டிகளே இல்லாமலும் இடைத்தரகர்கள் இல்லாமலும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த கடவுச்சீட்டு அலுவலகத்தை பார்த்துக் கொள்வேன் என்று உறுதி கொண்டாங்க. கணவர் ரவிச்சந்தர் அமைச்சர்களுடைய நெருங்கிய உறவினர் என்பது தெரிய வந்திருக்குது. இவர் மாநகராட்சியோட மருத்துவமனையில மருத்துவராகவும் செயல்பட்டு வந்திருக்கிறாரு. சுமதி இடைத்தரகர்களோடு இணைந்து தன்னிடம் கையூட்டி கேட்பதாக லட்சுமணன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையின் பேரில் இவரும் இவருடைய கணவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்களோடு சேர்ந்து இடைத்தரகர்களாக செயல்பட்ட பாத்திமா முசாபர் மற்றும் ராஜு என்பவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமதி ரவிச்சந்தர் பல வருடங்களாக தன்னுடைய சமையல் அறையை எட்டி பார்க்கலையா. பல நட்சத்திர ஓட்டல்களில் இருந்து மட்டுமே இவங்களுக்கு உணவுகள் வருமாம். சுமதி ரவிச்சந்தருடைய கணவருடைய அலுவலகம் ஒரு சிறிய பாஸ்போர்ட் அலுவலகமாகவே செயல்பட்டு வந்திருக்குது. மருத்துவரான ரவிச்சந்தர் மருந்து சீட்டுகளில் எழுதியதை விட கடவுச்சீட்டு வழங்குமாறு தன்னுடைய மனைவிக்கு எழுதிய பரிந்துரை சீட்டுகளே அதிகம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பின்ன கேட்டு இவங்க 2 பேரும் சென்றாங்க. இருந்தாலும் கூட குற்றத்தினுடைய தன்மையை உணர்ந்து கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இவங்க 2 பேருக்குமே பிணை கொடுக்க மறுத்துடுச்சு. இவர்களை 3 நாட்கள் நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணையில் எடுத்து விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டது. அதன் பேரில் இன்று விசாரணை தொடங்கியுள்ளது. முதல் நாளான இன்று சென்னை மண்டலம் உட்பட 9 மாவட்டங்களில் சுமதி ரவிச்சந்தர் இடைத்தரகர்களோட செயல்பட்ட விஷயம் வெளியாகி இருக்குது. ஒவ்வொரு கடவுச்சீட்டுக்கும் 10,000 to 15,000 வரைக்கும் இவங்க கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இவருடைய கணவர் தன்னோட கைப்பட எழுதிய ஒரு கடிதமும் கைப்பற்றப்பட்டிருக்குது. இதுல 100 பேருக்கு கடவுச்சீட்டு வழங்குமாறு அவர் பரிந்துரை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. இது யார் எங்கெங்க இருந்திருக்காங்க இவங்க அப்படின்றது போக போக தான் தெரியும். இந்த முதல் நாள் விசாரணையே இத்தகைய அதிர்ச்சி தகவல் நம்மளுக்கு கொடுக்கும்போது இன்னும் 2 நாள் விசாரணையில என்னென்ன பூதங்கள் கிளம்ப போகுதோ அப்படின்ற அதிர்ச்சியோட பலரும் காத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோகருடன் அருணா. தமிழகத்தில் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படவில்லை என்றும் தற்காலிக ஏற்பாடுகள் மட்டுமே செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. மாநிலம் முழுவதும் பேருந்து கட்டணங்கள் நேற்று முதல் முன்னறிவிப்பின்றி பாதிக்கும் கீழாக குறைக்கப்பட்டன. இது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை என தெரிவித்துள்ளார். தேவைக்கு ஏற்ப சாதாரண மற்றும் அதிக கட்டண பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைத்தும் அதிகப்படுத்தியும் தற்காலிக ஏற்பாடுகள் மட்டுமே செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
ஆனால் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டதால் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு குறைஞ்சிருச்சு, அப்போ ரேஷியோ ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்கும்போது இது தற்காலிகமானது தான், ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் எல்லா ஃபேரையும் நார்மல் ஆகிடும், அப்போ உங்களுக்கு நார்மலாக இந்த பேட்டாவும் உங்களுக்கு நார்மலாக கிடைச்சிடும், அதனால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க சொல்கிறாங்க. இந்த கட்டண குறைப்பால் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 80 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக வழக்கு தொடர உள்ளதாகவும் ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை தொடர்வண்டி கடத்தல் தொடர்பாக ஹைதராபாத்தில் தமிழக குற்றப்புலனாய்வு துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்வண்டி விபத்து குறித்து இன்று நடைபெற்ற விசாரணையில் அந்த நபர் ஆந்திராவைச் சேர்ந்த நக்சலைட் என்பதும் அவனது பெயர் தோகாராஜ் என்பதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த நாசவேலை குறித்து விசாரிக்க 3 தனிப்படையினர் நியமிக்கப்பட்டனர். இதனிடையே நக்சலைட் தோகாராஜ் குறித்த தகவல்களை திரட்ட மாநில குற்றப்புலனாய்வு துறையினர் ஹைதராபாத் விரைந்தனர். அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பட்டப்பகலில் தொழிலதிபர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்தவர் சங்கர். கைபேசி நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் KK நகரில் உள்ள அரசு வழக்குரைஞர் துரைமாணிக்கத்தை சந்திக்க சென்றார். அப்போது இருசக்கர ஊர்திகளில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் துரைமாணிக்கத்தின் வீட்டிற்குள் புகுந்து சங்கரனை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. 4 பேர் 5 பேர் அவங்க பட்டாக்கத்தியோட அவர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க சங்கரனை. அவர் முகத்துல தலையில காயம், அதனால ஸ்பாட்ல இறந்துட்டார். வந்தவங்க 2 வீலர்ல எஸ்கேப் ஆனதை பார்த்தவங்க சொல்றாங்க. இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.